இன்றைய கதை காகமும் மயிலும். ஒரு நாள் ஒரு காகம் ஒரு காடில் தனது மரத்தில் அமர்ந்திருந்தது. அது தன்னுடைய கருப்பு நிறத்தை பார்த்து வருத்தப்பட்டு, நான் ஏன் இப்படியாக கருப்பாக இருக்க வேண்டும்? மற்ற பறவைகள் எல்லாம் அழகாக இருக்கிறதே என்று வருந்தியது. அதற்குச் சமீபத்தில் ஒரு அன்னப்பறவை குளத்தில் மிதந்து கொண்டிருந்தது. வெள்ளைத்தோல் மிதமான நடையை பார்த்ததும் காகம் அன்னத்தைச் சந்தித்து சொன்னது, உன்னை பார்ப்பதற்கே சந்தோஷமாக இருக்கிறது. நீ வாழ்வில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அன்னம் சிரித்துக்கொண்டு பதிலளித்தது. நான் வெண்மையாக இருக்கிறேன் என்பதற்காக எல்லாம் சிறப்பாக இருக்காது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் உன் சுதந்திர பரப்பு எனக்கு பிடிக்கும். அதில் இருந்த காகம் இன்னும் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியது. அப்போது அருகிலுள்ள ஒரு சேவல் கூவியது, கோ கோ கோ. அந்த கூவல் அனைவரும் கேட்டனர். சிலர் பாராட்டியும் சிலர் சங்கடப்பட்டும் இருந்தனர். காகம் சேவலிடம் சென்றது. உனக்கு நிறமும் அழகும் சிறப்பு இல்லை. ஆனாலும் எல்லோரும் உன் கூவலை கவனிக்கிறார்கள். நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? சேவல் சொன்னது, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று தெரியாது. ஆனால் நான் என் பணி செய்யும் வேளையில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். காலையில் எழுப்புவது என் பொறுப்பு. அதற்குப் பிறகு காகம் ஒரு பூங்காவில் ஒரு அழகான மயிலை பார்த்தது. அதன் வாலில் வண்ணங்கள், நடையில் நிமிர்ந்த கம்பீரம். மக்கள் அந்த மயிலைப் பார்த்து புகைப்படம் எடுத்தனர். சிலர் கைதட்டினர். காகம் மயிலிடம் கேட்டது, இவ்வளவு பேர் உன்னை பாராட்டுகிறார்கள். உன் வண்ணங்கள் நடையைப் பார்த்தால் நான் பொறாமையாக இருக்கிறது. நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? மயில் அமைதியாக பதிலளித்தது, நான் அழகாக இருக்கலாம். ஆனால் இந்த கூண்டில் சிக்குண்டிருக்கிறேன். எனக்கு என்னை விரும்புகிற மக்களைப் பார்ப்பது கூட சுதந்திரமில்லை. நான் காகம் போல சுதந்திரமாக வானத்தில் பறக்க ஆசைப்படுகிறேன். கதையின் போதனை மாரல்: ஒவ்வொருவருக்கும் தனி அழகும் தனிச்சிறப்பும் உண்டு. நாம் எது இல்லையென நினைக்கிறோமோ அதை ஒருவர் ஏற்கனவே பெற விரும்பிக் கொண்டும் இருக்கலாம். உண்மையான மகிழ்ச்சி நம்மிடம் உள்ளதை பாராட்டுவதில்தான். கதை நல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திடாதீங்க.